ஹாய் நண்பா. அரசு எண்ணெய் நிறுவனமான இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் HPCL இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்றதுக்கும் ஜாப் இருக்கு, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அப்ளை பண்றதுக்கும் ஜாப் இருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஜூலை 1ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. ஆரம்ப கால சம்பளம், பேசிக் பே, அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து 40,000 இருந்து 45,000 ரூபாய் வரைக்கும் ஃப்ரெஷர் ஏர்ன் பண்ணலாம். முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அரசு எண்ணெய் நிறுவனம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய HPCL இருந்து தற்பொழுது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. வேரியஸ் கேட்டகரியில வேலை வாய்ப்பு வந்திருக்குது. எல்லாமே உங்களுக்கு ஆபீசர் லெவல் ஜாபுங்க. ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்குள்ள இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிடணும். என்ன மாதிரியான ஜாப்லாம் இருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற ஜாபுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. சோ இந்த ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஜாப்ல மொத்தமா 37 காலி இடங்கள் விட்டுருக்காங்க. குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக் பே 30,000 ரூபாய், அலவன்சஸ் ஒரு 10,000 இருந்து 15,000 ரூபாய் ஆட் பண்ணாலுமே மாத தொடக்கத்துல 45,000 ரூபாய் வரைக்கும் நீங்க சேலரி ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் குறிப்பா கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்கிறதுனால 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற டேப்ல நில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ்ல ஃபயர் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல 17 கால் இடங்கள் கொடுத்திருக்காங்க. 30,000 ரூபாய் அதை ஃபாலோ பண்ணி அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து 45,000 ரூபாய் வரைக்கும் நீங்க சேலரி ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாபுக்கு ஏதாச்சும் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி டிப்ளமோல நீங்க ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அடிஷனலா ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். இந்த ஜாபுக்கும் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. ஃப்ரெஷரா இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் சீனியர் ஆபீசர் அப்படிங்கிற ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. மொத்தமா இதுல 52 கால் இடங்கள் கொடுத்திருக்காங்க. சீனியர் ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல்ல, டைரக்ட் சேல்ஸ்ல, அதுக்கப்புறம் LPG கேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரியான செக்ஷன்ல வேலை வாய்ப்பு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆஃபர் பண்ணிருக்காங்க. 60,000 ரூபாய் பேசிக் பேங்க. இதை ஃபாலோ பண்ணி அலவன்சஸ் எல்லாமே ஆட் பண்றீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு 80,000 ரூபாய் வரைக்கும் நீங்க சேலரி ஏர்ன் பண்ணலாம். 52 கால் இடங்கள். அதிகபட்சம் 29 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இதற்கு எலிஜிபிள் தான். இந்த ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஃபுல் டைமா இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குறிப்பா அதுல மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இல்லைன்னா கெமிக்கல், இல்லைன்னா சிவில் இன்ஜினியரிங் எடுத்து முடிச்சிருக்கணும். அடிஷனலா 2 இயர்ஸ் ஃபுல் டைம் MBA படிச்சிருக்கிறவங்க மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா MBAக்கு ஈக்குவலண்டா PGDM கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு குறைந்தது 2 வருடங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, லைக் இந்த மாதிரி MBA படிச்சிருக்கேன், பர்டிகுலரா டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு MBA படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது உங்களுக்கான வேலை வாய்ப்பு. இதை ஃபாலோ பண்ணி அசிஸ்டன்ட் மேனேஜர்ல வேலை வாய்ப்பு இருக்கு, அண்ட் தென் மேனேஜர்ல ப்ராஜெக்ட்ஸ் கேட்டகரியில வேலை வாய்ப்பு இருக்கு, சீஃப் மேனேஜர்ல வேலை வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் கேட்டகரி ஜாபும் அவைலபிளா இருக்கு. பட் இது எல்லாத்துக்குமே 6 வருடத்துல இருந்து அதிகபட்சம் 18 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ ஃப்ரெஷர் அப்ளை பண்றதுக்கு ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஜாப் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி 2 வருடங்கள் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறவங்க சீனியர் ஆபீசர் ஜாபுக்கு அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்க. இன்னும் ஒரு சில பதவிகள் கொடுத்திருக்காங்க. பட் அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா இந்த நோட்டிபிகேஷனை ஃபுல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. ஈக்குவலன்ட் டிசிப்ளின் வந்து கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாப் கேட்டகரியில சீனியர் ஆபீசருக்கு BA மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அதற்கான ஈக்குவலன்ட் டிசிப்ளின் என்னென்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னா அதற்கான ஈக்குவலன்ட் என்ன படிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு ஈக்குவலன்ட் டிசிப்ளின் பேப்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க தெளிவா செக் பண்ணிருங்க. டிகிரில வந்து மினிமம் 65% ஆஃப் மார்க் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதற்கு மேல வச்சிருந்தா ஓகே, ஆனா அதற்கு கீழே வச்சிருக்க கூடாது. குறிப்பா SC ST பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட் அப்படின்னா 55% மதிப்பெண்கள் குறைந்தபட்சம் வாங்கியிருக்கணும். ஜாபோடைய ப்ரொஃபைல் கொடுத்திருக்காங்க. ஒரு ஜாபுக்கும் தனித்தனியா டேபிள் காலம் போட்டு கொடுத்திருக்காங்க. கம்ப்ளீட்டா நீங்க செக் பண்ணிருங்க. இந்த நோட்டிபிகேஷன் ரொம்ப பெருசுங்க. அதனால இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க நான் சொன்ன குவாலிபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருக்கிறீங்க அப்படின்னாலோ இந்த நோட்டிபிகேஷனை கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க. 44 பேஜஸ் இருக்கு. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமா ஹையர் பண்ண போறாங்க. ஒரு சில ஜாபுக்கு, அதாவது ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி குரூப் டாஸ்க் இருக்கு அண்ட் சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஃபைனலா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்ளை பண்ற ஜாபுக்கெல்லாம் டைரக்டா அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி
அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு குரூப் டாஸ்க் இருக்கலாம், இல்லைன்னா ஃபைனலா இன்டர்வியூ மட்டும் வச்சு கூட கேண்டிடேட்டை ஹையர் பண்ணலாம். சிபிடி எக்ஸாம் ஃப்ரெஷருக்கு கண்டிப்பா இருக்கும். அந்த சிபிடி எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா காமன் டாபிக், அதை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த டெக்னிக்கல் இல்லைன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ்ல கொஸ்டின்ஸ் ஆல்சோ கேட்பாங்க. சிபிடி எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர் மந்த்ல கண்டக்ட் பண்றதா டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு டேட் சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆல்ரெடி இந்த ஜாபுக்கான சம்பளம், அதோட பேசிக் பே எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேசிக் பே, அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஃப்ரெஷருக்கான சம்பளம், அதாவது ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஜாபுக்கு வருடத்திற்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த 10 லட்சத்தை நீங்க 12 மந்த்ஸா டிவைட் பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் வரைக்கும் நீங்க மாத சம்பளமாக ஃப்ரெஷர் ஏர்ன் பண்ணலாம். 2 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஜாபுக்கு அப்ளை பண்ற பட்சத்துல வருட சம்பளம் 21 லட்சம் ரூபாய், மாதம் 1.5 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாவே நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்கு. ஒரு ஜாபுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. அதாவது அன்ரிசர்வ்ட் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 ரூபாய், அதை ஃபாலோ பண்ணி 18% ஜிஎஸ்டி சேர்த்து 1180 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க, எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளீட்டா அந்த நோட்டிபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்க. வர ஜூலை 20ஆம் தேதி லாஸ்ட் டேட்டுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.